நடத்தின ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே எல்லாரும் கரங்களை உயர்த்தி கடந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் பாதுகாத்து சுகத்தை தந்த நம்முடைய ஆண்டவர், வெள்ளை தந்த ஆண்டவர், எல்லாரும் தேவனுக்கு நேராக இதயத்தை திருப்பி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடுவே. தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடுவே. நாளும் போதாது நாடும் போதாது ஆயுள் போதாது. நாவும் போதாது நாடும் போதாது ஆயுள் போதாது. வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து விடாமல், வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து விடாமல், தாங்கி நடத்த நினைக்கையிலே என் கண்கள் நிறைகிறது. தாங்கி நடத்த நினைக்கையிலே என் கண்கள் நிறைகிறது. தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்மை சொல்லிடவே. நாளும் போதாது நாடும் போதாது ஆயுள் போதாது. நாவும் போதாது நாடும் போதாது ஆயுள் போதாது. பாவியம் என்னை மீட்கிற இயேசு கல்வாரி வீதியிலே. பாவியம் என்னை மீட்டிட இயேசு கல்வாரியில் ஜீவனை தந்ததை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகிறது. ஜீவனை தந்ததை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகிறது. தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. எல்லாரும் சொல்லுவோம். தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது நாடும் போதாது ஆயுள் போதாது. நாவும் போதாது நாடும் போதாது ஆயுள் போதாது. ஆணிகள் காலில் அடிக்கப்பட்டது எனக்காக அன்றோ. ஆணிகள் காலில் அடிக்கப்பட்டது எனக்காக அன்றோ. சிலுவை நன்மை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகிறது. சிலுவை நன்மை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகிறது. தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது நாடும் போதாது ஆயுள் போதாது. நாவும் போதாது நாடும் போதாது ஆயுள் போதாது. தேவன் செய்த நன்மையேராளம், அதை சொல்லி துதிப்பேனே நாடும். தேவன் செய்த நன்மையேராளம், அதை சொல்லி துதிப்பேனே நாடும். துதித்தலே இன்பமே ஏற்றதுமாயுள்ளதே. துதித்தலே இன்பமே ஏற்றதுமாயுள்ளதே. தாயின் வயிற்றில் உருவாக்கினே, தந்தையைப் போல் என்னை ஆதரித்தே. தாயின் வயிற்றில் உருவாக்கினே, தந்தையைப் போல் என்னை ஆதரித்தே. கரங்களை வைத்து சொல்லுவோம். நீரே என்னை வாழ வைத்தீர், இதுவரை என்னை நடத்தினீர். நீரே என்னை வாழ வைத்தீர், இதுவரை என்னை நடத்தினீர். சிலுவையிலே சிலுவையிலே எனக்காய் ஜீவனை தந்து என்னையும் கூட நேசித்தீரே. சொல்லுவோமா? சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்து என்னையும் கூட நேசித்தீரே. சோதனைக்கெல்லாம் தப்பித்துக் கொள்ளும். எல்லாம் தப்பித்துக் கொள்ளும் வழியும் நீரே காட்டீரே. சோதனைக்கெல்லாம் தப்பித்துக் கொள்ளும் வழியும் நீரே காட்டீரே. தேவன் செய்த நன்மையேராளம், அதை
துதிப்பது நமக்கு ஏற்றது. துதித்தலே நமக்கு சொத்திரம். ஹalleluya, இன்பமானது. ஹalleluya. எல்லாரும் நன்றியை சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ ஹalleluya, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுவோம் கரங்களை. ஓ ஹரபாபா ராமா சங்கரபா. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவை, நாவாலே துதிப்பேன் வல்ல தேவனை. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவை, நாவாலே துதிப்பேன் வல்ல தேவனை. சேதமடையாமல் பாதுகாத்தாரே தேவனை துதிப்போம். சேதமடையாமல் பாதுகாத்தாரே தேவனை துதிப்போம். நன்றி சொல்லி பாடுவோம் நாதன் இயேசுவை, நாவாலே துதிப்போம் வல்ல தேவனை. நன்றி சொல்லி பாடுவோம் நாதன்
ஆச்சரியமா நடத்த போகிற தேவன். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஹalleluya ரபா பலா ஹந்தரா பலா பலா எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். கரங்களை உயர்த்தி உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. கரங்களை உயர்த்தி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் உம்மல்ல செயல் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. சர்வ கரங்களை உயர்த்தி நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்போமாக. நல்லவரே வல்லவரே, உயர்த்தி ஆராதனை உமக்கு மகிமை செலுத்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாமத்தை ஆராதனை. நல்லவரே. நல்லவரே அடைக்கலமே இயேசுநாதா. சொல்லும் கரங்களை உயர்த்தி பரிசுத்தர் பரிசுத்தர் நீ பரிசுத்தர், பாத்திரர் நீ பாத்திரரே, பரிசுத்தர்
உயர்த்தி கொண்டிருக்கிறோம். சபையிலே மேல் மாடியிலே எங்கெல்லாம் நின்று கரங்களை உயர்த்தி நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிறீர்களோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. ஓ, அவரை துதிக்கிற நேரத்திலே, அவரை உயர்த்துகிற நேரத்திலே நம்மை தொடுகிற கர்த்தருடைய வல்லமைக்காக, நம்மை மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமைக்காக எல்லாரும் ஆவி நிறைந்து, ஆண்டவரே என்னை தொட்ட தெய்வமே, இந்த காலை நேரத்திலும் என்னை தொட்டு விடுதலையாக்கும்படியாக, என் பலவீனங்களை நீக்கும்படியாக உம்முடைய பரிசுத்த வல்லமை, உம்முடைய பரிசுத்த வல்லமை. ஓ, ஹல்லேலூயா. பரிசுத்த நீர் பரிசுத்த எல்லார் கரங்களை தட்டி இந்த மகிமை புதிய மாதத்தில் ஒரு புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள், ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லா தடை கற்கள் நீங்குவதாக, எல்லா பலவீன கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஓ, தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் நமக்கு மாற்றத்தை, புதிய கிருபையும் புதிய அபிஷேகத்தை கொடுக்கிற தேவன் இந்த நாளிலும், இந்த புதிய ஆராதனையிலும், இந்த புதிய மாதத்திலும் புதிய நன்மையால், புதிய இரக்கத்தால், புதிய சூத்திர மகிமையினால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. எல்லார் ஆவி நிறைந்து, எல்லா தடைகளை உடைத்து, இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தருடைய மகிமைகளை ஆளுகை செய்வதாக, எங்க திருச்சபையில் ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே, ஆளுகை செய்யும், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மைவிடாவதாக. இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்வோம். ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோபு எழுதின புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோபு எழுதின புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போமாக. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்பிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். இந்த காலை நேரத்திலும் பிரசங்கத்தின் தலைப்பாக நம்முடைய சிறையிருப்பை மாற்றும் 5 ஏதுக்கள் என்ற தலைப்பிலே கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அதற்கு முன்பதாக இந்த யோபு புத்தகத்தை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்த பிற்பாடு நாம் தொடர்ந்து இந்த செய்தியை நாம் பார்க்க போகிறோம். யோபு புத்தகம் ஒரு விசேஷமான ஒரு புத்தகம், உரையாடலும் கவிதைகளும் அடங்கிய ஒரு புத்தகம். வேதாம பகுதிகளை பல பகுதிகளாக பிரிக்கலாம். அதிலே ஒன்று கவிதை புத்தகங்கள். சூத்திரம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, சங்கீதம், யோபு ஆகிய புத்தகங்கள் கவிதை வடிவில் எழுதப்பட்ட புத்தகம். எப்படி நமக்கு சூத்திரம் அது தமிழே மொழிபெயர்க்கும் போது நமக்கு மொழி நடையாக இருக்கிறது. ஆனால் எபிரேய வார்த்தைகளை படிக்கிற பொழுது அது கவிதை நடையிலே இருக்கிறது. அப்படியான ஒரு புத்தகம் தான் யோபு புத்தகம். உரையாடலும் கவிதை புத்தகமாக அடங்கிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஆதியாமத்துக்கு அடுத்தபடியாக அநேக சிருஷ்டிப்புகளை குறித்தும் விஞ்ஞானத்தை குறித்தும் உயிரினங்களை குறித்தும் அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு புத்தகம் யோபு புத்தகமாக இருக்கிறது. ஆதியாமத்தில் தான் தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். வானங்களை குறித்து, சந்திரனை குறித்து, நட்சத்திரங்களை குறித்து, விலங்குகளை குறித்து பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக யோபு புத்தகத்தில் தான் பல விஞ்ஞானபூர்வமான பதிலை நாம் பார்க்க முடியும். மழை எப்படி உண்டாகும் என்று நீங்கள் கேட்டால் யோபு புத்தகத்தை படித்து பார்த்தால் மழை எப்படி உருவாகும் என்று இருக்கிறது. சோத்திரம், பனியினால் என்ன நன்மை என்று நீங்கள் பார்த்தால் அதற்கான காரியத்தை நீங்கள் படிக்க முடியும். சோத்திரம். எனவே பிரியமானவர்களே, முதல் உலக யுத்தத்திலே சோத்திரம், ஆயுதங்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்ற ஒரு காரியத்தை முதலாம் யுத்தத்திலே எல்லாரும் ஆயுதங்கள் கெட்டு போகாமல் இருக்கணும், என்ன செய்கிறது என்று குழம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் வேதாமத்தை யோபு புத்தகத்தை வாசித்த பொழுது உரை பணியினால் சோத்திரம் பொருட்கள் கெட்டு போகாது என்பதை குறித்து யோபு விளக்கிறதை படித்த அன்றைய சோத்திரம் விஞ்ஞானி சோத்திரம் ஆயுதங்களை உரை பணியிலே வைத்து பாதுகாக்கும் ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தார்கள். ஆமை சொல்லுவமாக. இன்னைக்கு உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜர்லாம் இருக்குனாக்க அது வேதாம தான் காரணம். எனவே
அப்படிப்பட்ட விசேஷமான புத்தகம் இந்த புத்தகமாக இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எனவே இந்த யோபு புத்தகத்தில் சொல்லப்பட்ட இந்த சம்பவம் ஆபிரகாமுக்கு முன்பதாக அவர் வாழ்ந்திருக்கலாம் என்ற கருத்து இருக்கிறது. காரணம், ஆபிரகாமுக்கு பின்புள்ள எந்த சரித்திரமும் அதை சொல்லப்படவில்லை. சரி, அப்ப சிறையிருப்பு என்றால் என்ன? இந்த காலை நேரத்தில் யோபு சிறையில் வைக்கப்பட்டானா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. யோபு ஆண்டு சிறையில் வைத்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறதா? வேதாகமத்தில் யாரும் சிறை பிடித்தாங்க சொல்லப்பட்டிருக்கிறதா? சொல்லுங்க. ஆனால் சொல்லப்படலை. ஆனால் இங்கே பார்க்கும்போது யோபு தன் நண்பருக்காக, சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்கிறார், தேவ ஜனங்கள் அநேக காரியத்தில் சிறை பிடிக்கப்பட்ட அனுபவத்தை போல சில காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நாட்களில் அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். யோபு தன் நண்பனுக்காக ஜெபித்த பொழுது அவன் சிறையிருப்பை மாற்றின ஆண்டவர். இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அநேகருடைய சிறையிருப்பை நான் மாற்றப் போகிறேன். விசுவாச குடும்பத்தில் காணப்படுகிற கட்டப்பட்ட அனுபவத்தை நான் மாற்றப் போகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கு வாசிக்கிறோம், சிறையிருப்பு என்றால் என்ன? ஸ்தோத்திரம். சிறையிருப்பு என்ற வார்த்தைக்கு 12 விதமான எபிரேய வார்த்தைகள் வேதாகமத்தில் எபிரேய மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 12 மொழியும் நான் சொல்லுவதற்கு நேரமும் இல்லை. அது இருக்கிற மொத்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது, ஸ்தோத்திரம், இருந்தது இப்போது இறந்து போன நிலை, அதான் சிறையிருப்பு. ஸ்தோத்திரம். இருந்த காரியம் நம்மத்தில் இழந்து போய் இருக்கிற அனுபவம் தான் சிறையிருப்பும் அனுபவம். ஸ்தோத்திரம். என்ன இருந்தது? சுதந்திரமாக இருந்த தேசத்தில் எல்லாம் இருந்தது. இப்போது சிறையிருப்பில் இருக்கும் பொழுது அதெல்லாம் இழந்து போய் இருப்பார்கள். எனவே இருந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போய் காணப்படும் என்று சொன்னால் அது சிறையிருப்பும் அனுபவமாக இருக்கிறது. தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியம் கடந்த நாட்களிலே, கடந்த ஆண்டுகளிலே காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது அதை இழந்து போய் உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டிருப்பீங்க சொன்னால் அது சிறையிருப்பின் அனுபவமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, தவறான அதிகாரத்துக்குள் இருக்கும் நிலை. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே 2 விதமான அதிகாரத்துக்கு 2 விதமான அதிகாரம் கிரியை செய்ய காத்திருக்கிறது. ஒன்று, தேவன் நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தலைமை. இரண்டாவது, ஸ்தோத்திரம், தவறான தலைமைக்குள் நாம் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் நம்மை வீழ்த்தி, நம்மை அடக்கி, நம்மை ஆளுகை செய்து, நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக செய்கிற ஒரு தலைமை தான் தவறான அதிகாரத்துக்குள் உட்பட்டிருக்கும் ஒரு நிலை. ஆனால் தேவன் நமக்குள்ளாக ஏற்படுத்தப்பட்ட தலைமைத்துவம் என்பது அவர்களுக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது அவர்கள் நம்மை உயர்த்துகிறவர்களாக, நமக்கு நன்மை செய்கிறவர்களாக, நமக்கு உயர்த்தும்படியான காரியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். இதை விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் யாருக்குமே கீழ்ப்படிய மாட்டேன், யாருக்குமே அடங்க மாட்டேன், அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். தேவன் 2 விதமான தலைமைத்துவத்தை வைத்திருக்கிறார். ஒன்று, தேவன் ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்திலே ஒரு தலைமைத்துவத்தை வைத்திருக்கிறார். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தலைமைத்துவம் இருக்கிறது. அவர்கள் நம்மை நடத்தும் பொழுது நம்மை உயர்வுக்காக அவர்கள் ஆலோசனை கொடுப்பார்கள். அவர்களை நாம் சரி செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்வார்கள். எப்போதுமே நம்ம ஒருத்தர் பேசும் பொழுது நீங்கள் நன்றா புரிஞ்சுக்கொள்ளணும், நம்மளை இப்படி குறை சொல்கிறாங்களே, எதற்காக சொல்கிறாங்க? நம்ம சரி செய்வதற்கா, நம்மை வீழ்த்துவதற்கா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளாத பட்சத்தில் தான் நல்ல தலைவர்களையும் நாம் என்ன செய்கிறோம்? ஏற்று நிற்கிறோம். ஆனால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தலைவர்கள் நம்மை சரி செய்வதற்காக இருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஆமை சொல்வமாக. நாம் வளர்ச்சி அடைவதற்காக நம்மை சரி செய்வார்கள். ஆனால் தவறான தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நம்மை வீழ்த்தி, நம்மை ஒன்றுமில்லாமல் போக பண்ணி அடிமைத்தனத்துக்குள் வைக்கும்படியாக தவறான தலைமைத்துவத்துவம் இருக்கிறது. அப்படியாக சிறையிருப்பு என்றால் என்ன? சோத்திர இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே இஸ்ரவேலர்கள் ராஜாக்கள் ஆண்ட பொழுது சுதந்திரமாய் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பொழுது அங்கே இருந்த ராஜாக்கள் சோத்திரம் இவர்களை தவறான அதிகாரத்துக்குள் வைத்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களாய் அவர்கள் ஆளுகை செய்ய வேண்டியது இஸ்ரவேலின் ராஜாக்கள் தான் ஆளுகை செய்ய வேண்டும். ஆனால் சிறையிருப்பு அனுபவம் என்றால் என்ன? சோத்திரம் இப்பொழுது இன்னொரு ராஜா, பாபிலோனிய ராஜா
அசீரிய ராஜா மேதிய பெர்சிய ராஜாவின் ஆளுக்குள் இருந்த பொழுது அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட மாட்டார்கள். மாறாக அவர்களை அடக்கி உடக்கி அவர்கள் தங்கள் அடிமைத்தனத்துக்கு வைக்கும்படியாக கிரியை செய்வார்கள். எனவே உங்கள் வாழ்க்கையிலே இந்த 2 தலைவர்களையும் புரிந்து கொண்டால் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும். நான் சொல்கிறேன், பாபிலோன் தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தது போல மோசேக்கு கீழ்ப்படிந்திருப்பார்னு சொன்னால் என்றைக்கோ நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இருந்திருக்கும். கரங்களை உயர்த்தி ஆமை சொல்வோமாக. ஆனா மோசே குறித்து நினைவு என்ன? மோசே அவருடைய எல்லா நினைவும் கானானுக்குள்ள ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு போகும்படியாக பிரயாசப்படுகிறான். ஆனா ஜனங்கள் அங்கே எதிர்த்தார்கள். ஆனா பாபிலோனில போய் அடங்கி இருந்தார்கள். அந்த தலைவனை செய்வான், அடைக்குவான், உடைக்குவான், அடிப்பான், ஒன்றும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவான். அங்கே அடங்கி தான் இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உலக மனுஷருக்கு அடங்கி இருக்க அவங்க அவங்க ரொம்ப அதில் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவனாக ஏற்படுத்தப்பட்ட தலைமைக்கு அவங்க கீழ்ப்படையிறதுல அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. ஆனால் உலக காரியத்துக்கு அவங்க அடங்கி போகிறாங்க. சோத்திரம். பிரியமானவர்களே, தவறான அதிகாரத்துக்கு உட்பட்டு இருப்பது சிறையிருப்பும் அனுபவம். இருங்களா? கரங்களை உயர்த்தியாமே சொல்லுவோமாக. 3வதாக சிறையிருப்பு என்றால் என்ன? பிரயாசப்பட்டும் பலன் வராத நிலைமை. நீங்க போய் ஜெயிலில் என்னதான் நீங்க அங்கே வேலை செஞ்சாலும் உங்களுக்கு பலன் வராது. அடிமைத்தான தேசத்தில் போய் என்னதான் வேலை செஞ்சாலும் அங்கே எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். சோத்திரம். சிறையிருப்பு அனுபவம் என்றால் என்ன? சோத்திரம். இந்த 12 எபிரேய வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். நீங்கள் பிரயாசப்பட்டும் அதற்கு ஏற்ற பலன் வராமல் இருக்குன்னு சொன்னா நீங்க ஒரு சிறையிருப்பு அனுபவத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏற்ற பிரயாசத்துக்கு தகுந்த பலன் வராமல் இருக்குதா? நான் கடினமா உழைக்கிறேன், நான் கடினமா ஜெபிக்கிறேன், கடினமா வேலை செய்கிறேன், ஓடி ஓடி உழைக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏற்ற பலன் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிறீங்க. சிறையிருப்பில் இருக்கும் பொழுதுதான் மக்கள் என்ன பிரயாசப்பட்டாலும் அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே அவங்க சோத்திரம் அனுபவிக்க முடியாது, பலன் வராது. எகிப்திய பிரமிடுகளை யார் கட்டியது தெரியுமா? சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள். அடிமைப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தான் எகிப்திய பிரமிடுகளை அநேக காரியத்தை கட்டினார்கள். ஆனால் பேர் என்ன சொல்லுங்க? யார் கட்டினது? எகிப்திய மன்னன் கட்டினார். ஏன்னா அடிமைகளுக்கு அங்கே பலனே கிடைக்காது. உங்க வாழ்க்கை நீங்க பிரயாசப்பட்டும் அதற்கான பலன் வராமல் இருக்குதா? நீங்க ஏதோ ஒரு சிறையிருப்பின்களாக இருக்கிறீங்க. சோத்திரம். 4வதாக பாதுகாப்பட்ட நிலையில் இருப்பது. எப்போது நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. சில பார்த்தீங்கன்னா திடீர்னு கீழே விழுவாங்க, திடீர்னு போவாங்க, திடீர்னு அங்கே கீழே வந்துடுவாங்க. ஒரு பாதுகாப்பே இருக்காது. அடிமை சிறையிருப்பின் நாட்களில் இருக்கிற அனுபவம் என்ன? அவங்களுக்கு பாதுகாப்பே இருக்காது. யார் வேணாலும் திடீர்னு அடிப்பான், யார் வேணாலும் அவங்கள பேசுவான். அருமையா தேவஜனமே, சிறையிருப்பு அனுபவம் என்றால் என்ன? பாதுகாப்பற்ற உணர்வு. சோத்திரம். உங்கள் வாழ்க்கையில பாதுகாப்பற்ற உணர்வு போல இருக்கிறீங்களா? திடீர்னு இப்படி நடக்குது பாஸ்டர், திடீர்னு இப்படி நடக்குது, ஏன் தெரியல. சோத்திரம். பிரியமானவரே, இது சிறையிருப்பின் அனுபவம். சோத்திரம். 5வதாக கட்டப்பட்ட அனுபவம். சுதந்திரமாய் செயல்பட முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலையால சுதந்திரமா பிசினஸ் பண்ண முடியல, சுதந்திரமா குடும்பத்தில் வாழ முடியல, சுதந்திரமாக நான் சோத்திரம் ஆண்டவருக்காக எழும்ப முடியல, சுதந்திரமாக என் வேலையை செய்ய முடியல. கட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்களா? இது சிறையிருப்பு அனுபவம். 6வதாக எதிர்காலம் இருளாக இருக்கிறதா? சிறையிருப்பு அனுபவம். சிறையிருப்பவனுக்கு எதிர்காலமே இருக்காது. ஒரே எப்போது இருளாக தான் இருக்கும் வாழ்க்கையில். இன்னும் சொல்லப்போனால் அந்த எபிரேய வார்த்தை சிறையிருப்பு நாட்களில் ஒரு இருட்டான அறையில் கூட தான் போடுவாங்களாம். அவன் வாழ்க்கை எதிர்காலமே தெரியக்கூடாது. சோத்திரம். எதிர்காலமே அவனுக்கு இருக்கக்கூடாது. சிறையிருப்பு அனுபவம் என்பது உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்க முடியாம ஒரே இருளாய் காணப்படுகிறதா? நீங்க சிறையிருப்பு அனுபவத்துக்குள்ளாக இருக்கிறீங்க. 7வதாக வெட்கத்தினால் வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்களா? இது சிறையிருப்பு அனுபவத்தை குறிக்கிறது. சிறையிருப்பில் இருக்கிறவங்க வெளியே வர முடியாது. ஒவ்வொரு நாளும் கூனி குறுகி வெட்கப்பட்டு இருப்பார்கள். அருமையானவர்களே, இது சிறையிருப்பு அனுபவமாக இருக்கிறது. எனவே இந்த 7 விதமான காரியம் ஏதாவது ஒன்று இருந்தாலும், ஏதோ ஒரு சிறையில் இருக்கிறீர்கள், ஏதோ கட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்திலே யோபு தன் நண்பனுக்காக ஜெபித்த பொழுது அவன் சிறையிருப்பை மாற்றினார். சோத்திரம்.
சிறையிருப்பை மாற்றின 5 ஏதுக்கள் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை இப்படி கட்டப்பட்ட அனுபவம் இருக்குன்னு சொன்னால் 5 காரியங்கள் மூலமாக தான் இந்த சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில் மாற முடியும். ஒன்று, சூத்திரம், ஆராய்ந்து பார்த்தலும் மாறும் தன்மையும். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே, அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்தில் தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று. பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே என்ன செய்யணும்? சிறைப்பு மாறத்துக்கு ஆராய்ந்து பார்த்தலும் மாறும் தன்மை இருக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு ஒவ்வொரு நாள் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இருக்கீங்களா? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. ஆராய்ந்து பார்த்து இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கு. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எனக்காச்சும் நம்ம தேவனை ஒரு தராசில் வச்சு நம்மளை ஒரு தராசில் வச்சு நாம் பார்த்துருக்குறோமா? நம்ம பார்க்குறதெல்லாம் கணவரை மனைவியை வச்சு பார்க்குறோம். கணவனை காட்டு நல்லா ஜெபிக்கிறோம். நம்ம பக்கத்து வீட்டில் அவங்கள பார்த்து வச்சு பார்க்குறோம். அவங்கள காட்டிலும் நல்லா இருக்கிறேன். தேவன் இவர்களோடு தராசில் நிறுத்தி வைத்து நாம் பார்ப்பதற்காக நாம் ரட்சிக்கப்படவில்லை. இன்னொரு தராசில் இயேசு கிறிஸ்து ஜீவியம் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ந்து பார்த்தலும் மாற்றும் தன்மையும். உங்கள் வாழ்க்கையில சிறையிருப்பு இருக்குன்னு சொன்னால் பிரியமானவரை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் என் வாழ்க்கையில தோல்வியா இருக்கிறது? ஏன் என் வாழ்க்கையில் எல்லா பிசினஸ் தோல்வியா இருக்கு? ஆராய்ஞ்சு பாருங்க. தேவன் அப்படி நம்மை உண்டாக்கவில்லை. தேவன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெற்றிகரமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தொட்டதெல்லாம் தங்கமா மாறுற வாழ்க்கை. ஆண்டு சொல்றாரு, நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு சொல்லுங்க. அப்புறம் என்னன்னா, நீ போய் கையை வச்சுனா தோல்வியா இருக்கிற அந்த இது கூட நல்லா மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பெட்டி கடை ஆரம்பிச்சா கூட அது பெட்டியா பணம் வர மாதிரி மாறணும். ஆனா நம்ம புட்டியை கட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். நம்ம அந்த மாதிரி இருக்கு நம்முடைய வாழ்க்கை. நீங்க வேதாமத்தை படிச்சு பாருங்க. அப்படிதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க என்ன பாஸ்டர் என்ன இப்படி சொல்றீங்களே? இயேசு ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. என் வார்த்தை கீழ்ப்படி நடந்தா நீ எங்கெல்லாம் போறியோ அவன் போன இடமெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரா? ஜெயத்தை கொடுத்தார் சொல்லப்பட்டிருக்கு. நீ கையிடும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்க. நீ சுத்தரம், நீ வேலை செய்கிற தண்ணீரை ஆசீர்வதிப்பேன். நீ மாவை ஆசீர்வதிப்பேன். நீ போகையில் ஆசீர்வதிக்கப்பட்ட, நீ போகையில் கூட உனக்கு வெற்றியா இருக்கும். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் கூட வருவான்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிறைய நினைக்கிறாங்க. சோத்திரம் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை நினைக்கிறாங்க. இல்லைங்க, சோத்திரம் உலகத்திலேயே ரொம்ப ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை, மிகவும் அற்புதமான ஒரு வாழ்க்கை, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை, கிறிஸ்துக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்போது ஆண்டவர் தோல்வியை கொடுத்த வேதத்தில் படிச்சு பாருங்க. எப்ப அடிமைத்தனத்தை ஜனங்கள் கொடுத்தார்? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போகும்பொழுதுதானே கர்த்தர். வேற எங்கேயுமே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில ஒரு இடத்துல கூட அவங்களுக்கு இந்த வார்த்தைக்கு விரோதமாக நடக்கவே இல்லையே. தேவ ஜனங்கள் எப்போது அவள் தோல்வி அடைந்தார்கள், எப்போது நெருக்கத்தை அனுபவித்தார்கள், எப்போது கஷ்டத்தை அனுபவித்தார்கள், எப்போது வாழ்க்கையெல்லாம் தோல்வி வந்ததுன்னு சொன்னால் தேவனை முக்கியப்படுத்தாத வாழ்க்கை வாழ்ந்த போதுதான் தோல்வி வந்தது. எனவே இப்ப ஆராய்ஞ்சு பார்க்கணும், ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம், ஏன் எனக்கு இந்த எதெடுத்தாலும் எனக்கு ஒரு வெற்றி இல்லை, எனக்கு ஏன் என் வாழ்க்கையில எப்படி இருக்கிறது என்று நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்ம மாற்றிக்கொள்ளணும். இதான் சிறையிருப்பு மாறணும் ஒரே வழி. 5 வழியில் ஒரு வழி நான் சொல்றேன். ஆமே, இதை விட்டுட்டு நம்ம வேற வழியே இல்லை. நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை மாற்றிக்கொள்ளும் தன்மை இல்லாமல் சிறையிருப்பு என்பது மாறவே மாறாது. சோத்திரம். பல நூற்றாண்டுகள் ஆனாலும் நாம் சிறையிருப்பு அனுபவத்தில் தான் இருப்போம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 29:8-9 வாசிக்கும் போது அதை தான் ஆண்டு சொல்கிறார். யோசுவா அதற்கு உதாரணமாக இருக்கிறான். யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பதாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டு கிடந்தார். என்ன சம்பவம்? பெரிய எரிகோ
கானானுக்குள் வந்த பொழுது முதல் பகுதி எரிகோ தான் இருக்கு. இந்த எரிகோவை ஜெயிச்சா தான் கானானுக்குள்ளே வர முடியும். எரிகோனா நீங்கள் இன்னைக்கு அன்னைக்கு இருந்த கானானிலே ஒரு பெரிய பட்டணமாக எரிகோ இருந்துச்சு. எனவே அதை வீழ்த்தினாதான் மக்கள் எல்லாம் பயப்படுவாங்க. எனவே ஆண்டவர் வீழ்த்திட்டாரு. இப்போ அடுத்த ஒரு பட்டணம் ஆயி பட்டணம். தன்னையா அடுத்த கட்டமாக வெற்றியை பெறணும்னு சொன்னால் இந்த ஆயி பட்டணத்தில் உண்டான அர்ப்பணிப்பு தான் கானானையே சுதந்தரிக்க உதவி செய்தது. கரங்களை உயர்த்தி ஆமை செல்வமாக இருக்கீங்களா? கரங்களை உயர்த்தி ஆமை செல்வமாக. அங்கே சொல்கிறாங்க, அவன் வஸ்திரத்தை கிழித்து ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து ஆராய்ந்து பார்த்து மாறுறாங்க. ஆண்டவரே நாங்கள் என்ன செஞ்சோம்? ஆண்டவரே நாங்கள் என்ன இந்த தோல்விக்கு என்ன காரணம்? இந்த பிஸ்னஸ் தோல்விக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பிஸ்னஸ் தோல்வி வருது, அப்படியே மேனேஜ் பண்ணுறோம். அப்படியே பரவாயில்ல, அப்படியே பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் சிறையிருப்பு மாற வேணும்னு சொன்னால் அவர் செய்த காரியம் என்ன? அவர்கள் அர்ப்பணித்து ஆராய்ந்து பார்த்து ஏன் இந்த தோல்வியை வாழ்க்கையில் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் போகும்போது சொன்னாரே, நீ கானான் எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் சொன்னாரே, எல்லாவற்றையும் வெற்றி கொள்வாய்னு சொன்னாயே. ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட வெட்கமான அனுபவம், ஏன் இப்படிப்பட்ட சூழமையான அனுபவம் என்று சொல்லி தங்களை வஸ்திரங்களை கிழித்து, ஆமேன். அந்த காலத்தில் யூதர்களுக்கு இருக்கிற ஒரு சோத்திர பாரம்பரியத்தில் ஒன்று, அவங்க உள்ளார அவங்க யாருங்கிறத உள்ளார ஒரு ஆடை அணிஞ்சிருப்பாங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் வெள்ளை அப்படிப்பட்ட காரியத்தை அணிந்து வருவார்கள். அப்போது ஸ்தோத்திரம் சந்தோஷமாக இருக்கிற அர்த்தம். துக்கமாக இருந்தால் ஸ்தோத்திரம் உள்ளார கருப்பு ஆடை அணிந்திருப்பார்கள். பிறகுதான் அது வந்துச்சு. இஸ்ரவேல் யோசேப்பின் நாட்கள் இருதான் தெரியல. ஆனால் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவர்கள் செய்தார்களாம். அருமையானவளே அழுதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க தங்களை அர்ப்பணித்து, வேதத்தில் பல ராஜாக்கள் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா அதுக்காக நம்மள உடனே வஸ்திரங்களுக்கு கிழிச்சிட்டு அப்படியே அழுகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சோத்திரம். எனவே சோத்திரம், வஸ்திரங்களை கிழித்தல் என்பது அந்த காலத்தில் இதயத்தை கிழிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே வஸ்திரம் கிழிப்பது என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே இதயத்தை கிழிப்பதாக இருக்கிறது. ஆமே சொல்வமாக. அல்லேலூயா. அவன் வஸ்திரத்தை கிழித்து சோத்திரம் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ஆராய்ந்து பார்க்கிறார்கள். ஏன் ஆண்டவரே தோல்வி? ஏன் இது எனக்கு வாழ்க்கை நடக்கல? இது என்ன பிரச்சனை ஆண்டவரே? இதை தீர்க்காம அடுத்த இடத்துக்கு போனாலும் தோல்வி தான் வரும். அல்லேலூயா. இதை நீங்கள் மாற்றாமல் நீங்கள் அடுத்த இடத்துக்கு போனாலும் தோல்வி தான் வரும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அதை சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் தோல்வி வரும்போது சமாளிச்சுக்கிட்டே ஓட பார்க்கிறோம். அடுத்தடுத்து தோல்வியை தான் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தோல்விக்கான காரணத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதற்காக மாறும் தன்மையை உங்களுக்குள்ளாக வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆமேன். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? எத்தனை பேர் பரலோகத்துல அப்படியே குதிச்சு வந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்ம சொல்லுங்க. அல்லேலூயா. சில எல்லாம் ரட்சிக்கப்பட்டவனே பரலோகத்துல குதிச்சுட்டு வந்துடுறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் மாறணுங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம சரி செய்து பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அந்த வசனத்துக்கு தான் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்ப. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நீ தான் மாறி திரும்பணும் அப்படிங்கிறாரு. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்ப. இரண்டாவதாக தேவனுடைய இரக்கம் இருந்து சிறையிருப்பு மாறாது. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வா. எரேமியா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் வாசிங்க. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். வாசஸ்தலத்துக்கு என்ன பண்ணுவேன்? இரக்கம் செய்வேன். 2 நாளாக 30:9 வாசிங்க சீக்கிரம். நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் அப்ப பாருங்க, நம்ம சிறையிருப்பு மாறணும்னா, இந்த கட்டப்பட்ட அனுபவம் மாறணும்னா, ரெண்டாவது ஒரு பெரிய ஏதுக்கள்னு சொன்னா தேவனுடைய இரக்கம். ஆமேன். இந்த கிருபை, அந்த இரக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு இறங்காம சிறையிருப்பு மாறவே மாறாது. இந்த கட்டப்பட்ட அனுபவம் மாறணும்னா நம்முடைய வாழ்க்கையில தேவன் இறங்கி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்தால்தான் நம்முடைய சிறையிருப்பு மாறும். மூன்றாவதாக கர்த்தருடைய அபிஷேகமும் வல்லமை. ஏசாயா 61:1
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களையும் காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் அபிஷேகமும் வல்லமையும். மூன்றாவதாக இந்த சிறையிருப்பு மாறணும்னா ஸ்தோத்திரம், அபிஷேகமும் வல்லமை நமக்குள் வெளிப்படணும். கர்த்தருடைய அபிஷேகத்தை நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தருடைய அபிஷேகம் தான் நுகத்தை முறிக்கிறோம். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், அபிஷேகம் என்ன பண்ணுமா? நுகம் கூட சிறையிருப்பின் ஒரு மறு வார்த்தை தான். நுகம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் பலமுறை சொன்னது போல ஒரு மாட்டு வண்டியில் ஒரு மாடு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய கட்டை மாதிரி இருக்கும். அந்த கட்டைக்குள்ள அந்த கழுத்தை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 கயிறு போட்டு கட்டியிருப்பாங்க. சோத்திரம், அதற்கு தான் நுகம் என்ற எபிரேய வார்த்தைக்கு சரியான அர்த்தம். சோத்திரம், அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நுகம் மாற வேண்டும் சொன்னால், கட்டப்பட்டிருக்கிற சிறையிருப்பு அனுபவம் மாறும் சொன்னால் கர்த்தருடைய அபிஷேகமும் வல்லமையும் தேவை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சிறையிருப்பு மாறணும்னு சொன்னா 4வது ஒரு காரியம் நமக்கு இருக்கணும். வாசிங்க. கர்த்தரை என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைபிடிக்கப்பட்டு போகிறார்கள். சோத்திரம். 4வது ஒரு பெரிய சிறையிருப்பை மாற்றும் ஒரு வல்லமை எதுன்னு சொன்னால், கர்த்தரை அறிய வேண்டிய விதத்தில் அறியணும். அதான் சோத்திரம். என்ன எதை அறியணும் சொன்னா, அவர் எப்படியாக செயல்படுகிறவர் என்பதை அறியணும். நம்ம வேணா இப்போ எப்படி அறிஞ்சு கொண்ட கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறவர், என்னை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிறவர், என்னோட பேசுகிறவர், இப்படிதான் நம்ம ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோம். ஆனா அவருடைய செயல் எப்படியாக செயல்படக்கூடியவர், அவர் எப்படியாக பிரமாணத்துப்படியாக செயல்படுகிறவர், அவர் தேவ சித்தம் என்ன, தேவ சித்தத்தின்படியாக செயல்படக்கூடியவர், அதை நாம் அறிய வேண்டும். அப்போ தேவன் எப்படியாக செயல்படுகிறவர் என்பதை நீங்க அறியணும். தேவன் நாம் ஒரு பிரமாணத்துக்குள்ளாக இல்லாத பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய அவரால் முடியாது. அதை அறிந்திருக்கணும். ஆமே சொல்லுவோமாக. கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லுவோமாக. அல்லேலூயா. சோத்திரம். தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நாம் செயல்படும் பொழுது நமக்குள்ளே ஆண்டவர் செயல்பட முடியாது. அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எனவே இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஏன் சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறார்கள் சொன்னால், கர்த்தரை அறியாமையால் சிறைப்பட்டு போகிறார்கள். கர்த்தரை அறியாமை என சொன்னால் கர்த்தருடைய சித்தத்தை அறியாமல். அருமையான தேவ ஜனமே, நான் பலமுறை சொன்னது போல, கர்த்தருடைய சித்தத்தை செய்யாம என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு, என் கர்த்தரின் ஜெபத்தை கேட்க மாட்டாரு, என் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஆண்டவர் அதற்கான தெளிவான விதிகளை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுதுதான் கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு உங்களுக்காக கிரியை செய்ய முடியும். அதுல நம்ம தேவன் ரொம்ப கரெக்டா இருப்பார். ஆமே சொல்லுவோமாக. அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, கழுதை தன் எஜமானை அறிகிறது. சோத்திரம். சாதாரண விலங்கினம் தன் முன்னணி இருக்கிற எஜமானை அறிகிறது. என் ஜனமோ அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் சொல்றாரு. ஆம் தேவ ஜனமே, தேவனுடைய அருகில் நின்று கொண்டு அவர் எப்படியாக செயல்படுகிறார் என்பதை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அறியாமல் இருப்போம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சிறைப்பட்டிருக்கிற அனுபவத்தை போல இருப்போம். ஆமே சொல்வோமாக. என்ன அறிய வேண்டும்? சிறையிருப்பை மாற்றுகிறேன் என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். சிறையிருப்பை விரும்பாதவர் என்பதை அறிய வேண்டும். ஆமே சொல்வோமாக. அல்லேலூயா. என்ன அறியணும் தெரியுமா? நம்மை ஆண்டவர் சரி செய்கிறவர் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆமே சொல்லுமா. கரங்களை உயர்த்தி. சில நேரத்தில் நம்ம சரி செய்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில காரியத்தை அனுமதிக்கிறார். உண்மைதான். ஏன் சிறையிருப்பை கர்த்தர் அனுமதிக்கிறார்? ஏன் சிறையிருப்பு சொன்னா நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல, நம்மை சரி செய்வதற்காக தான். ஆமே சொல்லுவோமாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை நூற்றாண்டுகளாக விக்கிரகத்தை வணங்கிட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா சொல்றான், எரேமியா சொல்றான், மல்லிகா வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, நீ விக்கிரகத்தை வணங்காத. அதான் பேச்சு. எல்லா பிரசங்கத்துல தான் பேச்சா இருந்துச்சு. இப்போ இவங்க என்னதான் மாற்றத்துக்கு வழி? ஆண்டவருக்கு ஒண்ணுமே முடியல. இப்போ இவங்களை மாற்றி சரி செய்யணும்னு சொன்னா தேவனுக்கு இருந்த ஒரே வழி, சிறையிருப்புக்கு பாபிலோன் தேசத்துக்கு நேரம் அனுப்புறாரு. அங்க போன பிற்பாடு அந்த 70 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா சோத்திரம் அவங்க மாறிட்டாங்க. கரங்களை உயர்த்தி ஆமை சொல்லுவோமாக. இன்றைக்கு யூதர்கள்
இன்னைக்கு வேதாமத்தில் படிக்கிற அதே யூதர்கள் தான் அவங்க சந்தை தான் இன்றைக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை வச்சு ஒரு சின்ன ஒரு பொட்டு வச்சா கூட அவங்க எழுத்து நிற்பாங்க. ஆமே சொல்லுவோம் அலையிலோயா. அதே யூதர்கள் தான் எப்படி மாறினார்கள்? எங்கே மாற்றம் வந்துச்சு? இந்த 70 ஆண்டு கொண்டு போய் அங்கே வச்சு ஆலயம் இல்லாமல் சோத்திரம் இல்லாம சோத்திரம் இஸ்ரவேல் நாடு இல்லாம நீ போய் பாபிலோன் தேசத்துல போய் அடிமைப்பட்டு கடை. அப்பதான் இந்த எருசலேமுடைய உனக்கு அந்த அந்த அதோடைய முக்கியத்துவம் தெரியும். இந்த ஆலயத்து முக்கியம் உனக்கு அப்பதான் தெரியும். என்ன பற்றியான முக்கியம் அங்க உனக்கு அப்பதான் தெரியும் சொல்லி சிறையிருப்பு நேரம் அனுப்பிய பொழுது அங்கே திரும்பி வந்த பொழுது இன்றைக்கு வரைக்கும் 2400 வருஷமாக அவங்க இருக்கிற ஒரு பிரமாணத்தில் ஒன்று, யெகோவா தேவன் ஒருவரே தேவன். அல்லேலூயா. சோதரம். நம்முடைய வாழ்க்கையில் 3வது அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மை சரி செய்து மாற்றுகிறவர் என்பதை அறிய வேண்டும். இதை அறிஞ்சிக்காம நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது அதை அப்படியே விட்டுட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பிரச்சனைகள் வருகிறது, செய்து வருகிறது, நம்மை கர்த்தர் அதில் மாற்றி அதிலிருந்து விடுதலையாக்கி நம்மை இப்போ சோத்திரம் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு வரைக்கும் சில ஜனங்கள் வாழ்க்கையில் சோத்திரம் ஒரு விக்கிரகத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆமேன். உலகத்திலேயே ஒரே தெய்வ கோட்பாடில் இருக்கிறவர்கள் யூதர்கள் தான் நம்ம வைராக்கியமே இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆமேன் சொல்லும் அல்லேலூயா. சோத்திரம். இன்னைக்கு வரைக்கும் யெகோவாங்கிற பேரை உச்சரிக்க மாட்டான். சோத்திரம். யெகோவாங்கிற அந்த நாமத்தை சோத்திரம் அவர் ஒருவரே தேவன் என்ற அதில் வைராக்கியமாக இருக்கிறவர்கள் அவர்கள் தான். எந்த யூதர்கள்? எலியாவின் காலத்தில் பாகாலை வழங்கின யூதர்கள். சோத்திரம். எரேமியா காலத்திலே பாகாலை அசுரத்தை வணங்கின யூதர்கள். சோத்திரம். நீங்கள் படிக்கிறீங்களா நியாயாதிபதிகளை போய் சோத்திரம் அமலேக்கிய தெய்வத்தையும் பெலிஸ்தீ தெய்வத்தை வணங்கிய அதே யூதர்கள் இன்றைக்கு எப்படி மாறினாங்க தெரியுமா? சிறை இருக்கும் அனுபவத்துக்குள்ள போன பிற்பாடு தான் மாற்றம் வந்துச்சு. நம்மை சீர்படுத்துகிறவர் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆமே. தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மை சீர்திருத்தி சரி செய்ய அவர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். சரி, 5வது தான் இப்போதான் பிரசங்க தலைப்புக்கு வரும். யோபு நண்பனுக்காக ஜெபித்த பொழுது அவன் சிறையிருப்பை மாற்றினார். கிறிஸ்தவர்கள் 5 காரியங்கள் மற்றவர்களுக்காக நாம் செய்ய வேண்டும். 1, மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். 1வது. 2வது, மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். 3வது, மற்றவர்களுக்கு மாதிரியாக வாழ்ந்து தான் ஆகணும். அது கிறிஸ்தவர்களுக்கான பிரமாணம். 4வது, மற்றவங்க மேலே கரிசனை கண்டிப்பாக இருக்கணும். சோத்திரம். 5வது, மற்றவர்களுக்கு நற்கிரியைகளும் செய்யணும், உதவி செய்யணும். இந்த 5ம் கிறிஸ்தவர்களுக்காக வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அதி உன்னதமான ஒரு காரியம். சோத்திரம். 1வது பார்க்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். சிறையிருப்பு மாற வேண்டும் என்று சொன்னால் தேவன் அதில் ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார். யோபு தன் நண்பனுக்காக ஜெபித்த பொழுது அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கி அந்த காலத்தில் 2 கேள்வியை கேட்டார். என்ன கேள்வி சொல்லுங்க? அந்த காலத்தில் ஆதியாகமம் 1 முதல் 5ஆம் அதிகாரத்து வரைக்கும் தேவன் 2 கேள்வியை கேட்டார். சொல்லுங்க. 1, ஆதாமே எங்க இருக்கிற? 2வது, காயினை பார்த்து உன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். ஆதாமே எங்கேன்னு கேட்டா. 2வது, உன் சோத்திரம் காயினை பார்த்து கேட்டா உன் ஆபேல் உன் சகோதரன் எங்கேன்னு கேட்டார். இதுதான் சிலுவை. 1வது, தேவனுக்கும் நமக்கும் உள்ள நீ என்னை விட்டு எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். 2வது, உன் சகோதரன் எங்கே? உனக்கும் உன் சகோதரன் எங்கே? அவன் எங்கே உனக்கு உங்களை தானே இருந்தான், அவனை கவனிச்சியா, பார்த்தியா அப்படின்னு கேட்டார். இதுதான் சிலுவை. கரங்களை உயர்த்தி ஆமை சொல்லுவோமாக. சிலுவை ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுக்கும், சிலுவை என்றால் என்ன? 1வது, தேவனுக்கு நமக்கும் உள்ள உறவு, பெரிய கோடு. 2வது, உங்களுக்கும் மற்றவர்களுக்கான கோடு, அன்பு. இதுதான் சிலுவை. கரங்களை உயர்த்தி ஆமை சொல்வோமாக. 10 கட்டளை நீங்கள் பார்த்தால் அங்கே இருக்கிற சம்பவம் என்ன? 2. 1, தேவனுக்கு நமக்கும் உள்ள உறவு. 2வது, மற்றவர்களுக்கு நமக்குள்ள உறவு தான் அங்கே இருக்கிறது. சோத்திரம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவன் என்ன சொன்னார்? அவனை ஆசீர்வதித்தார். அவன் மூலமாக இந்த உலகத்தையும் ஆசீர்வதிக்கும் திட்டத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஆமை சொல்வோமாக. அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாம் மட்டும் ஆசீர்வதிக்கலைங்க. தேவ திட்டம் தெரியுமா? அவன் மூலமாக உலகத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை இப்போ நீங்கள் ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்க, ஜிம்முன்னு உட்காந்துருக்கீங்க. என்ன சொல்லுங்க? மின்சாரம். அதனால தான் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம். செல்லை யூஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் யூத்தருடைய கண்டுபிடிப்பு. கரங்களை உயர்த்தி ஆமை சொல்லுவோமாக. விமானத்தில் போறீங்கன்னா அது ஒரு யூதன்.
காரில் போறீங்கன்னா அது ஒரு யூதனுடைய கண்டுபிடிப்பு. சோத்திரம். வீட்டில் நீங்கள் ஏசி போடுறீங்கன்னா அது யூதனுடைய கண்டுபிடிப்பு. நான் அப்படி சொல்லிக்கொண்டு அதுக்கு தனி பிரசங்கம் பண்ணலாம், இதெல்லாம் யூதனில் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி. தேவன் பாருங்க, ஆபிரகாமை மட்டும் ஆசீர்வதிக்க விரும்பல, அவங்க மூலமா அந்த உலகத்தையே ஆசீர்வதிக்க விரும்பினார். தேவன் ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமுக்கு, நான் ஒன்றை ஆசீர்வதிப்பேன், ஓ மூலமா சொத்திரம் மற்ற உலக ஜனமே ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னைக்கு அநேக ஆயுதங்கள், அநேக ஏவுகணைகள், இன்னைக்கு அநேக டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற அநேக சொத்திர காரியத்துக்கு எல்லாவற்றுக்கும் மூலதாரமாக பயன்படுத்தியவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததிகள். கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லுவோமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே தேவ பிள்ளைகள் நான் மட்டும் வாழ்ந்து நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கொள்கையோடு அல்ல, அது சுய வாழ்க்கை, சுயம் இருக்கக்கூடிய வாழ்க்கை. தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டிய ஒரு காரியம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணுமா, மற்றவர்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நீங்க மாதிரியா வாழ்ந்துதான் ஆகணும். ஆண்டவர் சொன்னார், உலகத்துக்கு உன்னை உப்பாக வைத்திருக்கிறேன், வெளிச்சமாக வைத்திருக்கிறேன் சொல்றாரு. இல்லைங்க நான் மட்டும் கதவை பூட்டிக்கிட்டு சோத்திரம் 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 அப்படியே வந்துட்டு ஆலயத்துக்கு வந்துட்டு போயிட்டு உடனே சோத்திரம் சோத்திரம் கதவை மூடிக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு சோத்திரம், இப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவன் ஏற்படுத்தவே இல்லை. அப்படி வாழ்ந்துருப்பீங்கன்னா தவறான கிறிஸ்தவத்தில் இருக்கிறீங்க. அது தப்பு. நம்ம ஆசிர்வதிக்க பிறகு தப்பு கிடையாது. ஆனால் மற்றவர்களை குறித்து எண்ணமே இல்லாமல் நீங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுகிற எண்ணம் இருந்தால் அது தவறான ஒரு எண்ணம், கிறிஸ்தவத்துக்கு விரோதமான எண்ணம். இப்போ ஏன் நம்மளோட வாழ்க்கை சிறையிருப்பு மாறலன்னா, மற்றவங்களை குறித்து நம்ம நினைக்கிறதே இல்லை. மற்றவர்களுக்காகவே நம்ம வாழ வேண்டியவர்கள் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி ஆமென். இன்னைக்கு நீங்கள் திருநெல்வேலியில், கன்னியாகுமரி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில், எல்லா அநேக மாவட்டத்தில் இந்த மிஷனரிகள் எல்லாரும் எப்படி ஊழியம் பண்ணாங்க. சூத்திரம் அவங்க சொந்த நிலத்தை விற்றுட்டு அமெரிக்காவில் சூத்திரம், இங்கிலாந்தில், ஸ்பெயினில் சூத்திரம், அங்கே ஜெர்மனியில் இருந்த அவர்கள் அருமையான தன் சொந்த வீட்டை விற்றுட்டு வந்து இங்கே இடம் வாங்கி வீடு கட்டி இந்தியர்களுக்கும் கல்வி வரணும்னு சொல்லி அப்படிப்பட்ட இடத்துல வந்து அவங்களுக்கு வீட்டில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு அவங்களுக்கு இங்கே வந்து செத்து போனாங்க. கல்லறை இங்கே இருக்குது. இந்தியாவில் 1700க்கு அப்புறம் படித்து பார்த்தீங்கன்னா இந்திய சரித்திரத்தில் கிறிஸ்தவம் இல்லாமல், கிறிஸ்தவ மிஷனரிகள் இல்லாமல் கல்வி வளர்ந்திருக்கவே முடியாது. கிறிஸ்தவனுடைய மிஷனரிகள் தியாகம் இல்லாமல் இந்தியாவில் ஒரு பெரிய வளர்ச்சியை வந்திருக்க முடியாது. எல்லா வளர்ச்சிக்கும் அடித்தளமிட்டவர்கள் இந்திய சோத்திரம் நம்முடைய கிறிஸ்தவ மிஷனரிகள். ஆமென். இங்கே நம்ம வந்து மற்றவர்களை குறித்து நம்ம கரிசனை இல்லாமல் இருப்போம் சொன்னால் நம்ம சிறையிருப்பு மாறாது. இருக்கீங்களா? கரங்களை உயர்த்தி ஆமே செல்வமாக. அல்லேலூயா. தேவனுடைய கட்டளை என்ன சொல்கிறது? 2 பாருங்க, பழைய ஏற்பாட்டுகள் 463 நியாயப்பிரமாண கட்டளைகளையும் புதிய ஏற்பாட்டில் 2ஆம் தேவனை பிரிச்சுட்டார். என்ன பிரிச்சுட்டாரு? நீ தேவடத்தில் முழு இதயத்தோடு என்ன பண்ணு, முழு ஆத்மோட அன்பு செலுத்துங்கிறது மேலே ஒரு கோடு போட்டார். 2ஆவது சொன்னார், உன்னை நேசிக்கிறது போல என்ன பண்ணு. எல்லாம் சிலுவை தான், எல்லாம் மறைமுகமாக சிலுவை தான் சொன்னார். 2ஆவது சுருக்கிட்டார். கிறிஸ்தவ கட்டளை என்ன? முதலாவது தேவனுக்கு உண்மையாரு, தேவனை முழுதத்தோட ஆறாது. 2ஆவது உன்னை நேசிப்பது போல 2ஆவது கூட தான் சிலுவை. கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லுவமாக. சோத்திரம். நிறைய பேர் ஆவியின் வரத்தான் விரும்புகிறாங்க, ஆவியின் கனி விரும்புறதில்ல. ஏன்னா ஆவியின் கனினான்னு சொல்லுங்க, கனிங்கிறது கனி எங்கே உண்டாகுதோ அதற்கு லாபமே இருக்காது. ஆப்பிள் வருது, ஆப்பிள் மரமா சாப்பிடுது சொல்லுங்க. கொய்யா மரத்தை கொய்யா மரமா சாப்பிடுது. தென்னை மரத்தில் அது ஒன்றும் வெயிலாக இருக்கு, ஒரு எண்ணெய் வெட்டி சாப்பிடலாம் சொல்லி தென்னை மரமாக வெட்டி சாப்பிடுது சொல்லுங்க. கனியினாவே அடுத்தவங்களுக்கு பயன்படுறது. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையே கனி நிறைந்த வாழ்க்கை. கனின்னு சொன்னாவே அடுத்தவங்களுக்கு நம்ம திறமையை, நம்ம பணத்தை, நம்ம எல்லாவற்றையும் அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துறது தான் கனி. நம்ம பொறுமையாக இருக்கிறோன்னா அது நமக்கு லாபம் இல்லை, மற்றவங்க நேசிக்கிற குணம் வரணும். இது நிறைய பெரிய சப்ஜெக்ட் பாருங்கள், இப்படியே போய் கொண்டே இருக்கலாம். சிறையிருப்பு மாறணும்னா என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். எப்படிப்பட்ட நண்பர்கள்? யோபுடைய நண்பர்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள்? நண்பனுக்காக ஜெபிக்கணும்னு சொல்கிறீங்க பாஸ்டர். நம்ம நல்ல நண்பர்களுக்கே நம்மளை ஜெபிக்க முடியல. யோபுடைய நண்பர் எப்படிப்பட்டவங்கன்னா 7 காரியம் இருக்குது. தேவனை குறித்து நிதானமாய் பேசாதவர்கள் 1. 2வது புத்தீனமாய் நடந்த நண்பர்கள், வேதாமத்தில் தான் இருக்குது. 3வது தன்னை பற்றி முழுவதும் நல்ல எண்ணமே இல்லாத நண்பர்கள்.
சத்துருக்கள் இருந்து பேச வேண்டியதை நண்பர்களாக இருந்து பேசியவர்கள் இந்த யோபு நண்பர்கள். வார்த்தையினால் வேதனைப்படுத்திய நண்பர்கள். யோபை விசாரிக்க வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூடி நம்ம என்ன பேசுகிறோம் சொல்லுங்க. நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறதில்ல. உன் சுகர் எப்படி இருக்கு, உன் ப்ரெஷர் எப்படி இருக்கு, சோத்ரா அல்லேலூயா. யாரை விட்டுட்டோம்? நம்ம அந்த நபரை விட்டுட்டோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அவங்க பிள்ளை நல்லா இருக்கா, இல்லை உனக்கு சுகர் எப்படி இருக்கு, அவரோட திரும்பி உனக்கு சுகர் எப்படி இருக்கு. இப்போ சுகர் தான் ப்ரெஷர் தான் விசாரிச்சுக்கிறேன் தவிர ஆளை விசாரிக்கிறத மறந்துடும் நம்ம. அந்த மருத்துவக்கு வந்தவங்க யாருமே, இந்த 4 பேருமே யாருமே யோபுவுடைய நலத்தை விசாரிக்கவில்லை. நல விசாரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் எதனால இவன் வியாதி வந்திருக்கு சொல்லி, இவன் ஏதோ குறை பண்ணியிருக்கிறான், ஏதோ திருத்தனம் பண்ணியிருக்கிறான், கர்த்தருக்கு விரோதமாக பண்ணியிருக்கிறான்னு சொல்லி அதைத்தான் இந்த 2ஆம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 42ஆவது அதிகாரம் வரைக்கும் நிற்க வச்சு பேசியே கொள்றான். இந்த 3-4 நண்பர்களும் அவரை நிற்க வச்சு ஏற்கனவே அவங்க சொல்லுவாங்க இல்லையா, நெருப்பு பாஞ்ச இடத்துல வில்ல விட்ட மாதிரி ஏற்கனவே வியாதியால் கஷ்டப்பட்டு இருக்கிறவனை கொண்டு வர வச்சு பேசி அவன் புலமையை பயன்படுத்துகிறான் பாருங்க. கல்வி புலமையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு எபிரிய வார்த்தைகளை இந்த யோபு நண்பர்களை அவ்வளவு மிகவும் நயத்தோடு பயன்படுத்திக்கிறாங்க. நயத்தோடு பயன்படுத்தி சிலர் பார்த்தீங்கன்னா திட்டும் போது நயத்தோடு திட்டுவாங்க. தோத்துறோம். வார்த்தையினால் வேதனைப்படுத்தி நண்பர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இவனுக்காக நீ ஜெபம் பண்ணு. நீங்க நல்ல நண்பர்களுக்கே நம்மளால் ஜெபிக்க முடியவில்லையே, நம்மோடு கூட ஆராதிக்கிற மக்களுக்கே நம்மளால் ஜெபிக்க முடியாமல் இருக்கிறோமே, இந்த நண்பர்களை பார்த்தா எப்படி யோபுக்கு ஜெபிக்க மனசு இருக்கும். ஆனாலும் பிரியமானவர்களே, யோபு தன் நண்பனுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். எத்தனை பேர் இந்த வேதத்தை சொல்லப்பட்ட உண்மை என்று விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி மையப்படுத்தும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது காரியத்தில். தேவன் சொல்லி இருப்பார்னு சொன்னால் அது ஒரு நாளும் மாறாத பிரமாணம். ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. மற்றவர்களுக்காக பிரயாசப்படுவதும் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதிலும் ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. எனவேதான் தேவன் எங்க சொல்லி இருக்கிறார், உன் பிரச்சனை மாற வேண்டுமா, உன் கட்டப்பட்ட அனுபவம் மாற வேண்டுமா, உன் சேகரிப்பு அனுபவம் மாற வேண்டுமா, உன் வேதனை அனுபவம் மாற வேண்டுமா, ஆண்டவர் சொன்னாரு, நீ சோத்திர உன் நண்பர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. ஆமே சொல்லுவோம். ஹல்லேலூயா. சோத்திரம். ஏதோ ஒரு ரகசியம் இல்லை, நமக்கு என்ன புரிஞ்சிக்க முடியல, ஏதோ ஒன்று இருக்குங்க. உங்க சிறையிருப்பு மாறுவதற்கு தேவ ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. நண்பர்களுக்காக ஜெபம். ஹல்லேலூயா. நண்பர்களுக்காக கரிசனை, மற்றவர்களுக்காக நாம் பாடுபட வேண்டும், மற்றவர்களுக்காக கிரியை செய்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சோத்திரம். எனவேதான் ஜெபித்த பொழுது கர்த்தர் சிறையிருப்பை மாட்டினார். எல்லாரும் இருந்து நின்று கட்டப்பட்ட அனுபவத்தில் நீங்க இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சோத்திரம். இருந்தும் இழந்து போன அனுபவத்தில் நீங்க இருக்கிறீங்களா? சோத்திரம். தவறான அதிகாரத்தில் நீங்க இருக்கிறீங்களா? சோத்திரம். பிரயாசப்பட்டு எனக்கு ஒரு பலன் வர மாட்டுதே, நான் இவ்வளோ பிரயாசப்படுறேன் ஆனால் எனக்கு பலனை வரவில்லை நினைக்கிறீங்களா? பாதுகாப்பட்ட உணவுல இருக்கீங்களா? சோத்திரம். ஹல்லேலூயா. கட்டப்பட்ட அனுபவம் இருக்கிறீங்களா? எதிர்காலமே இருளா இருக்கிறது போல, எதிர்காலமே தெரியல எனக்கு, இந்த பிரச்சனையால வியாதியால எதிர்காலமே எனக்கு நான் வாழ்வேன் நான் தெரியல என்று சொல்லி நீங்க எதிர்காலத்தை குறித்து நீங்கள் இருட்டான அனுபவத்தில் இருக்கிறீங்களா? சோத்திரம். வெட்கத்தினாலே வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்களா? இதெல்லாம் சிறையிருப்பு அனுபவம். ஆண்டவர் இந்த காலத்தில் சொல்லுகிறார், உங்க சிறையிருப்பு மாற வேண்டும் என்று சொன்னால் ஆராய்ந்து பார்த்து மனம் மாறுங்கள். ஹல்லேலூயா. சோத்திரம். தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் விசுவாசியுங்கள், அபிஷேகத்தை வல்லமையும் நாடுங்கள், கர்த்தரை அறிய வேண்டிய விதத்திலே அறியுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் நண்பனுக்காக ஜெபியுங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் சிறையிருப்பு மாறுவதற்கு யோபு நண்பனுக்காக ஜெபித்த பொழுது அவன் சிறையிருப்பை மாற்றியது போல ஆண்டவரே இந்த கால நேரத்தில் எங்களோடு கர்த்தர் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபா ரபா ரஷந்தர பாபா பாபா. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம், ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த നമ്മുടെ പിതാവാകിയ தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தும் இப்போது எப்போது நம்மோடு ஆசீர்வதித்து எல்லா சிறையிருப்பும் அனுபவத்தை மாற்றுவாராக. ஆமென். நன்றி.